கணிதம் கற்கலாம் வாங்க, காப்பி படிப்பது போல் எளிதாக. கணக்கு என்னென்னா 13 கனமூலத்தில் 13 கனம் 13 கியூப் ப்ளஸ் 7 கியூப் டிவைடட் பை 13 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20 ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனில் நமக்கு வந்து பகுதியில் ஒரு எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம எக்ஸ் அப்படி ஒரே ஒரு வேரியபிள் இருக்கிறப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எப்படின்னா, அந்த ஒரு வேரியபிளை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வேறு சைடு கொண்டு போய் அது அப்படி தான் தீர்க்கணும். இங்கே வந்து என்னென்னா, நமக்கு இங்கே இங்கே இருக்குல்ல ஏக்கு, இங்கே ஒரு நம்பரோட க்யூபு, இங்கே ஒரு நம்பரோட க்யூப் அப்படின்றப்ப இங்கே வந்து நமக்கு தெரியும் ஒரு முற்றொருமை உபயோகப்படுத்தணும்னு பார்த்த உடனே நமக்கு தெரியுது. அந்த முற்றொருமை என்ன அப்படின்னா, இது ஏ இது பி. ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் என்ன வரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் என்ன அப்படின்றது ஞாபகம் இருக்கா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்க்கு உள்ள அந்த முற்றொருமைக்கு அது இடது பக்கம் இது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவலாட்டு சமம். அப்போது நமக்கு இங்கே கணக்கில் கொடுத்துருக்கிறது 13 கியூப் ப்ளஸ் 7 கியூப், 13 கியூப் ப்ளஸ் 7 கியூப் ஈக்குவல் டு என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏன்ற இடத்துல இப்போ நமக்கு என்னென்னா, ஏன்ற இடத்துல 13 இருக்குது, பீன்ற இடத்துல 7 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 13 ப்ளஸ் 7 ஏ ப்ளஸ் பி 13 ஸ்கொயர். இந்த மாதிரி நம்பரை நம்ம வந்து மாற்றக்கூடாது. ஏன்னா பகுதியில் வந்து 13 ஸ்கொயர், அதில் நம்ம 13 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர்ன்றது நமக்கு இருக்குது, அதனால் அதை மாற்ற வேணாம். இங்கே 13 இன்ட்டு 7 இது அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் 7 ஸ்கொயர். இப்போ இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? நம்ம ஸ்கொயர் ரெண்டையும் முதல் எழுதிட்டு மைனஸ் 13 இன்ட்டு 7 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு தொகுதியில் இருக்குது, சரியா? அப்போ நம்ம இந்த வேல்யூ போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 13 ப்ளஸ் 7 இன்ட்டு 13 ப்ளஸ் 13 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் மைனஸ் 13 இன்ட்டு 7 பகுதியில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 13 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். இது வந்து ஈக்குவல் டு 20. ஓகேயா? இப்போது நமக்கு இது ஒரு என்ன வடிவத்தில் இருக்குது, ரேஷனல் விகிதமுறு என்ன, அது ஒரு பின்னமாக இருக்குது. பின்னமாக இருக்கும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பகுதியில் இருக்கிறத அந்த பக்கம் கொண்டு போவோம். பகுதியில் இருக்கிறத அந்த பக்கம் கொண்டு போவோம். அப்போ இதை ஃபுல்லாக அப்படியே அந்த பக்கம் கொண்டு போய் இது ஃபுல்லாக ஒரேன்னா அந்த பக்கம் போகும். ஸோ பகுதின்றது எதில் இருக்குது, டிவிஷன். அப்போ அங்கே போகும்போது மேலே பெருக்கலாக போயிடும். அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா 13 இன்ட்டு 7 அப்புறம் 13 ஸ்கொயர், சாரி இங்கே ப்ளஸில் ஏ ப்ளஸ் பி, அதை கூட நம்ம 20ன்னு கூட்டிக்கலாம். 13 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் மைனஸ் 13 இன்ட்டு 7 ஈக்குவல் டு, இப்போ நம்ம அதை எக்ஸ் டேர்மை அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அந்த பக்கம் ஏற்கனவே என்ன இருக்குது அப்படின்னா 20 இன்ட்டு அந்த டேர்மு 13 ஸ்கொயர்டு மைனஸ் 7 சாரி இங்கே வந்து ப்ளஸ் 7 ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஓகே? ஸோ இந்த 20 டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஓகேயா? அப்போ 13 ஸ்கொயர்டு ப்ளஸ் 7 ஸ்கொயர்டு மைனஸ் 13 இன்ட்டு 7 இந்த பக்கம் இருக்குது. தட்ஸ் ஈக்குவல் டு 13 இன்ட்டு 7 நம்ம பெருக்கிடலாம். 13 இன்ட்டு 7 எவ்வளோ, 13ஆம் வாய்ப்பாடு தெரியுமா உங்களுக்கு? 91. ஓகே? நமக்கு இப்போ என்ன பண்ணலாம், 13 இந்த ஒரு நம்பர், இந்த நம்பரெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரே இந்த 13 ஸ்கொயர்டாக அங்கிட்டு கொண்டு போகலாம். ஸோ அல்லது 13 இந்த பக்கம் ப்ளஸ் 13 அந்த பக்கம் ப்ளஸ் 13. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் 7 இங்கே ப்ளஸ் 7 கேன்சல் பண்ணலாம். அப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது 91 ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 91 மைனஸ் 91. ஸோ ரெண்டு பக்கமே நெகட்டிவ் சைனு, ரெண்டையுமே நெகட்டிவாக பெருக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 91. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ
இப்போது கணக்கில் நமக்கு என்ன இருக்குது, கணக்கில் நமக்கு என்ன இருக்குது, இதான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டான விடை. புரிஞ்சிருச்சா? ரொம்ப ஈஸியாக முற்றொருமை, இந்த ஏக்யூ ப்ளஸ் பிக்யூக்குள்ள முற்றொருமை மட்டும்தான் நம்ம போடணும். போட்டுட்டு அப்புறம் சாதாரணமாக நம்ம எப்படி லீனியர் ஈக்குவேஷன் சால்விங் சும்மா ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இந்த டினாமினேட்டர் இருக்கிறது அந்த பக்கம் போகிறப்ப மேலே போய்டும், நியூமரேட்டர் போயிடும். அப்புறம் ரெண்டு பக்கமும் +13 கேன்சல் பண்ணுறோம், +7 கேன்சல் பண்ணுறோம், அப்புறம் எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். அவ்வளோதான். ஓகேயா? அடுத்து ஒரு கணக்கில் நம்ம பார்க்குறேன். ஹாப்பி லேர்னிங்.